ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பேக் வித் நியூ வீடியோ. இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து பப்ளிக் ரிவ்யூ பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இயர் எண்டுக்கு வந்தாச்சு. 2020 இயர் எண்டுக்கு வந்தாச்சு. 31st இருக்கோம். இந்த வருஷத்தில் ஃபுல்லாக வந்து எவ்வளோ கஷ்டத்தை வேணால் நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். அதே தான் நம்ம வந்து பப்ளிக்கிட்ட கேட்க போகிறோம். 2020 எப்படி இருந்துச்சு அதை தான் நம்ம கேட்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து புதுசாக நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அண்ணா இருக்கார், அவர்கிட்ட தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். என்னன்னா 2020 எப்படி இருந்துச்சுன்னா நமக்கு இயர் எண்டுக்கு வந்தாச்சு. அதை தான் நம்ம இந்த அண்ணன்ட்டு கேட்க போகிறோம். நான் சொல்லுங்கள், நான் 2020 எப்படி இருந்துச்சு? 2020 வந்து ரொம்ப மோசமான ஆண்டாக இருந்துச்சு. ஏண்டா இந்த ஆண்டு பிறந்துச்சுன்னு இருந்துச்சு. அதாவது நான் எப்படா நான் 2 நாள் போகும்னு இருக்கோம். 2020 ரொம்ப மோசம். இந்த மாதிரி ஆண்டு பிறந்தவங்க சரி, கொரோனா வந்ததுலேருந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு. பிழைப்பு இல்லை, காசு இல்லை, ரொம்ப கஷ்டமாகப்பட்டு சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஆண்டு பிறந்தது ஏண்டா இந்த ஒரு ஆண்டு பிறந்துச்சுன்னு நினைக்கிற அளவுக்கு மனசு கஷ்டமாக கேட்குறோம். ப்ரோ 2020 எப்படி ப்ரோ இருந்துச்சு? ஆரம்பத்தில் ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ்லையும் சரி, பர்சனல் லைஃப்லையும் சரி எனக்கு ஒரு க்ரோத்தாக தான் இருந்துச்சு. சரிவா, எல்லோரும் சொல்லுவாங்க என்னடா இவனுக்கு மட்டும் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு கேட்பாங்க. பட் நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் டிசம்பரில். ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆரம்பித்தேன் மன்னார்குடியில். கொரோனா டைமில், அதாவது ஒரு 1.5 மாதம் ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லாவே போயிட்டுருக்கு. ப்ளஸ் என்னோடய லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு வந்து ஸ்டெப் அடிக்கிறதுக்கும் நல்லாவே இருந்துச்சு. மற்றபடி பார்க்க போனால், பொதுவாக பார்க்க போனால் எல்லாருக்குமே இப்போ ஒரு பெரிய ஐடியா தான் இருக்குது. ஆனால் 2020 எப்படின்னா இருந்துச்சு? ரொம்ப மொக்கையாக தான் போணுச்சு, கொஞ்சம் போரிங்காகவும் போணுச்சு. நிறையா பேர் சிரமப்பட்டாங்க, நிறையா பேர் இதில் வாழ்ந்தவங்களும் இருக்காங்க, சிரமப்பட்டவங்களும் இருக்காங்க. 2 வகையுமே தான் போணுச்சு. நம்ம வந்து மொத்தமாக இதாக போய் சொல்ல முடியாது, இப்படின்னு சொல்ல முடியாது. இருக்காரே ப்ரோ, 2020 எப்படி ப்ரோ இருந்துச்சு? எனக்கு சொல்லணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போராக தான் போணுச்சு. இந்த ஸ்கூலு இல்லைனால கொஞ்சம் போராக போணுச்சு எனக்கு. அதனால தான் கொஞ்சம் வெளில வரேன். இந்த கோரன் டைமில் இப்போ தான் கடையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் கொஞ்சம் வெளில வரேன். இப்போ தான் வெளில வரேன். ஒரு 3 மந்த்ஸாக தான் இப்போ தான் வெளில வரேன் நான். எனக்கு போராக தான் போணுச்சு. ஸ்கூலு திறந்துருந்தால் இது மாதிரி பசங்களோட ஸ்கூலில் ஜாலியாக இருந்திருப்போம். எனக்கு போர் தான் அடிச்சிது ஃபுல்லாக. ப்ரோ, பசங்க ஸ்கூல் ஆரம்பிக்கல, எல்லாம் ஜாலியாக இருக்கு, நீங்கன்னா போர் அடிக்குதுன்றீங்க, சொல்லுங்கள். ஆமாம் ப்ரோ, ஸ்கூலில் இருந்தால் இது மாதிரி ஃபன் பண்ணிகிட்டு இருக்கலாம். இங்கே வீட்டிலவே இருக்கறனால போர் அடிக்குது ஃபுல்லாக. இன்னொரு அண்ணா இருக்காங்க. ஆனால் 2020 எப்படின்னா இருந்துச்சு? 2020 ரொம்ப சுமாராக தான்ப்பா போணுச்சு. கொரோனாவனால தான் அந்த இடர்பாடு இல்லை அப்படின்னா ஓகே. இப்போ இன்னொரு அண்ணா இருக்காங்க. ஆனால் 2020 எப்படின்னா இருந்துச்சு? அப்போ வியாபாரம் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்கூலு காலேஜெலாம் இல்லாதனால பசங்க ஒன்றும் சாப்பிட வரதில்லை. போன வருஷத்தோட இந்த வருஷம் ஒன்றும் வருமானம் இல்லை. அப்பப்போ சாப்பிட்றது, வீட்டு வாடகை கொடுக்குறது, இதுக்கு தான் நேரம் சரியாக இருந்துச்சு. அடுத்து வரப்போகிறதாவது எப்படி இருக்குன்னு இன்னொரு அண்ணா இருக்காங்க. ஆனால் 2020 எப்படின்னா இருந்துச்சு? 2020 எல்லாருக்குமே ரோலர் கோஸ்டர் தான்ப்பா. ஸோ எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸு. ஸோ நிறைய மிராக்கிள்ஸ் நடந்தது. ஸோ இப்போ 2021 எல்லாருக்குமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குட் லக்கோட வரோன்றது நம்புகிறோம். கைஸ், நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு அண்ணா இருக்காங்க. ஆனால் 2020 எப்படின்னா இருந்துச்சு? ரொம்ப ஒஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா ஸ்கூல் லைஃப்லாம் ரொம்ப மேஜர் மிஸ்ஸிங். அப்புறம் ஸ்கூல் லைஃப், லவ் எல்லாம் ரொம்ப மிஸ்ஸிங்காக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு 2020. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு அண்ணா இருக்காங்க. ஆனால் 2020 எப்படின்னா இருந்துச்சு? ரொம்ப இதாக தான் இருந்துச்சு இந்த 2020. வர 21 ஆச்சு நல்லபடியாக இருக்கணும்னு எல்லாம் நல்லவனை வேறு பேர்த்து பிரார்த்திக்கிறோம். ஓகே கேஸ், இங்கே பார்த்தா இன்னொரு அண்ணா இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். நான் 2020 எப்படி இருந்துச்சுன்னா? 2000 வந்து கொரோனாவில் வந்து மக்கள் ரொம்ப அவதிப்பட்டு தான் இருந்துச்சு. எந்த இதுவுமே நடமாட்டத்தில் யாருக்கிட்டையும் எந்த ₹1 பைசா கூட வெளியிடாது. வேலை இல்லாமல் திண்டாட்டத்தில் இருந்துச்சு. ஆனால் ஓரளவு இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு அண்ணா இருக்காங்க. ஆனால் 2020 எப்படின்னா இருந்துச்சு? 2020 வந்து 2000லேயே அழிய போகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் 2020 ரொம்ப பாதிப்பு, ரொம்ப அழிவு. அதுலேயும் கொரோனா வந்து மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அடுத்த வருஷம் இன்னும் பயமாக இருக்குது. அடுத்த என்ன சீக்கு வருதோ என்ன வருதோன்னு ரொம்ப பயப்படுற மாதிரி சூழ்நிலை இருக்குது. பொருளாதாரம் முடங்கி போச்சு. மக்கள்லாம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க. நாட்டு நிலைமை என்ன ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்க முடியல. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று ஆனால் 2020 எப்படின்னா இருந்துச்சு? நல்லா இருக்கும்னு நான் விரும்புகிறேன். கடவுள் வந்து ஆண்டு நல்லபடியாக இருப்பார்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு என்ன இருக்காங்க. ஆனால் 2020 எப்படின்னா இருந்துச்சு? ரொம்ப மோசமாக இருந்துச்சு. என்னத்தை சொல்கிறது, சம்பாதிக்க விடலை, வாழவே விடலை. சொல்ல போனால் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தேன். ஆட்டோலாம் ரொம்ப மோசம். ஒன்றுமே இல்லை, வருமானத்துக்கு வழி இல்லை, ஒன்றும் இல்லை. அரசியலும் சரியில்லை. அதை பற்றி என்னத்தை சொல்கிறது, வேறு சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை அதை பற்றி. ஓகே, ஒரு அக்கா இருக்காங்க. அக்கா 2020 எப்படி இருந்துச்சு?
2020 கொரோனா வந்து எல்லாரும் ரொம்ப அவதிக்கு உள்ளாயிட்டோம். எல்லாருக்குமே ஜாப்லேருந்து எல்லாமே நஷ்டமாயிடுச்சு. 2021 நல்லபடியாக ஓகே, பரவாயில்ல. இங்கே இன்னொரு ஒரு அண்ணா இருக்காங்க. நான் 2020 எப்போ நான் இருந்துச்சு? 2020 வந்து உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா வேலைக்கு போனேன், அப்புறமா இந்த கொரோனா டயத்தில் வேலை இல்லாமல் இருந்துச்சு. அப்போ வந்து தொழில் செய்ய ஆரம்பித்தேன். தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஏன்னா அப்போ எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. கொரோனா இல்லைன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கு எனக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கணும். ஓகே, எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நியூ இயருக்கு ஐ திங்க் ஒரு வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஓகே, பாய், see you.